உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையிலிருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். முதல்ல ஒரு கேள்வி, உலகத்தில் எது எது எத்தனை இருக்குன்னு கேள்வி கேட்டால் அது குவிஸ்ன்னு ஆகும், ஜென்ரல் நாலேஜுன்னு ஆகும், ஐக்யூன்னு ஆகும். வள்ளல் பெருமானே இந்த கேள்வியை கேட்குறார். உலகத்தில் எத்தனை சமயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வியை வள்ளல் பெருமான் கேட்குறார். அதற்கான பதிலைத்தான் நம்ம தேட போகிறோம் அவரோட சேர்ந்து. அதற்கு ஐயுணர்வு மெய்யுணர்வு அப்படின்னு 2 விஷயங்களை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். ஐயுணர்வு என்றால் என்ன? ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம்ல, ஐம்புலன்கள், நம்மள்கிட்ட இருக்கிற ஐம்புலன்களால் அறியக்கூடிய உணர்வு ஐயுணர்வு அப்படிங்கிறாரு. மெய்யுணர்வு அப்படின்னா மனமாகிய பொறிகளால், ஐம்பூதங்கள் ஐம்பொறிகளால் உணர்வது ஐயுணர்வு, மனமாகிய பொறியால் உணர்வது மெய்யுணர்வு அப்படிங்கிறது. இந்த ஐம்பூதங்களால் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஐம்புலன்களால் உணர்வதை உலகியல் ஞானம் என்று சொல்கிறார். மனமாகிய அந்த பொறியால் உணர்வதை அருளியல் ஞானம் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் இந்த கேள்வி, உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன, எத்தனை நம்பர் தெரியுமா உங்களுக்கு? அதற்கான பதிலை வள்ளல் பெருமானே கொடுக்குறாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்தது பெரும்பாலும் நம்முடைய சிதம்பரம் பக்கத்தில் இருக்கின்ற வடலூர். அந்த வடலூரில் இருந்துக்கிட்டு இந்த உலக வரைபடத்தை சுற்றி மொத்தம் பார்த்து இத்தனை விஷயங்கள் உலகத்தில் இருக்குது என்று கண்டுபிடித்து உணர்ந்து நமக்கு அதை பாடலாக்கி கொடுக்கிறார் என்னும்போது எப்படிப்பட்ட ஒரு தீஞ்சொட்டாக அமுத சொட்டாக நமக்கு வள்ளல் பெருமான் பாடல்கள் அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடலில் அவர் முதல்ல கொடுக்குற பதிலே இதுதான். உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன, எத்தனை சமயங்கள் இருக்கின்றன யோசித்து பார்க்கலாம்ல. நம்ம ஊர்லேயே எத்தனை இருக்குது, நம்ம பக்கத்து மாநிலத்தில் எவ்வளோ இருக்குது, நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது, அண்டை நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போயிட்டே இருந்தால் எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் அதற்கு கேள்வியும் கேட்டு பதிலும் கொடுக்கிறார் பாருங்க. 6 கோடியாம் சமயங்கள் அகத்தினும் அவை மேல் வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம் தேரும் மற்றைய அந்தத்தும் சிவம் ஒன்றே அன்றி வேறு கண்டிரேல் பெரியர்கால் விளம்பீர் அன்புருவான சிவம் ஒன்றே என்று உரைத்தல் அப்படிங்கிற பகுதியில் 6ஆம் திருமுறையில் உள்ள பாடல் இது. 5552வது பாடலாக இருக்கு. 6 கோடிக்கு மேல் சமயங்கள் இருக்குது என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார் என்றால் மக்கள் அவ்வளவு தூரம் பிளவுபட்டு போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற வருத்தம் தான் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதை தவிர இந்த 6 கோடி மதங்கள், அதை தவிர வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம், அதை தவிர மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஏதாந்தம், இது எல்லாத்தையும் அப்படியே நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணுங்க, நான் இதைத்தான் பண்ணேன், இதை தவிர வேறு சிறப்பான இது வேற ஏதாவது பெரியவர்களே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான குரலாக வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா இதை விட ஒரு உயர்வானது உலகத்தில் எங்கேயாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா இதை தவிர வேறு எதுவும் உயர்வு இல்லை என்ற அந்த புரிதலை நமக்கு உணர்த்துகிறார் வள்ளல் பெருமான். ஒவ்வொரு வரியா பார்க்கலாமா? 6 கோடியாம் சமயங்கள் அகத்தினும் அவை மேல். அதாவது சமயங்கள்னு எடுத்துட்டா 6 கோடி இருக்கு, சரி அதோட முடிஞ்சு போயிருதா அப்படின்னு பார்த்தா அகத்தினும் அவை மேல் அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் அது வேற இன்னும் கூடுதலாக எண்ணிக்கையில் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றது. அப்போ உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் அவரவர் மனசுக்குள்ள ஒரு 1000 கோடி சமயங்கள் அப்படிங்கும்போது 6 கோடியை விட 600 கோடி இருக்கும், 6000 கோடி இருக்கும். சரி எல்லாம் இருக்கட்டும், ஆனால் எதை நோக்கி நாம் நகர வேண்டும் அதுதான் மிக முக்கியம். அடுத்த வரியில சொல்றார் பாருங்க, வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம். வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம்னா வீறு சேர்ந்தனா என்னோட தான் சிறப்பானது, உன்னோடது சிறப்பு இல்லை, நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், எங்க இது மாதிரி வருமா, எங்க பழக்கம் மாதிரி வருமா, உங்க பழக்கம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வீராப்பு பேசுறோம்ல, அந்த வீறு சேர்ந்த என்னுடையது தான் மிகச்சிறந்தது என்று சொல்லுகின்ற அந்த சித்தாந்தம் வேதாந்தம் நாதாந்தம் இதெல்லாம் வேற கூடுதலாக இருக்குது. 6 கோடி இருக்குது, அதை தவிர பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் மனசில் வேற இன்னொரு 6000 கோடி இருக்குது. அதை தவிர இந்த வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் இத்தனையும் இருக்குன்னா தலை சுத்தலை. நமக்கு ஒரு வாழ்க்கை வாழ வந்திருக்கிறோம் பூமியில்,
அதுக்குள்ள ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ அதில் இவ்வளவு சிக்கல்கள் நமக்கு தேவையா அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் கேட்பது. இல்லை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அடுத்த வரியில் சொல்கிறார், தேரும் மற்றைய அந்தத்தும் சிவம் ஒன்றே அன்றி. இவ்வளோதாங்க, சிவம் ஒன்றே அன்றி என்கிறார். சிவம் தான் சொல்கிறாரே தவிர வேறு எந்த இறை பெயரும் சொல்லவில்லை. சிவம் என்பது அன்பு என்று அர்த்தம். அன்பு இஸ் ஈக்குவல் டு சிவம். சிவம் என்றால் அன்பே சிவம் என்கின்ற அந்த பொருள். அன்பு, லவ், மர்சி என்றெல்லாம், கம்பேஷன் என்றெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் பாசம், அன்பு, நேசம், பேரன்பு, இது எல்லாம் சேர்ந்தது தான் சிவம் என்கின்ற அந்த ஒற்றை சொல். அந்த ஒற்றை சொல்லை தவிர வேறு எதுவுமே உலகத்தில் சிறப்பானது இல்லை, இதைவிட பெரிது இல்லை என்றால் நீங்கள் அன்பை தவிர வேறு எதையுமே இறையாக வணங்க வேண்டியதில்லை. அன்பு செய்யுங்கள், அதுதான் பக்தி. அன்பு செய்யுங்கள், அதுதான் வழிபாடு. அன்பு செய்யுங்கள், அதுதான் யாகம். அன்பு செய்யுங்கள், அதுதான் பூசை. அன்பு செய்யுங்கள், அதுதான் வாழ்வியல். அன்பு செய்யுங்கள், அதுதான் வாழ்க்கையின் இயல்பு. அன்பு செய்யுங்கள், அதுதான் உயிரின் அடையாளம் என்று திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறார். அப்புறம் சரி, அன்பே சிவம் என்று சொல்லியாச்சு, அந்த சிவத்தை தவிர வேறு எதுவும் சிறப்பில்லைன்னு சொல்லியாச்சு. சரி, இவர் சொல்கிறார் இப்படி, அதோடு நிற்கிறாரா? அங்கே தான் வள்ளல் பெருமானின் ஜனநாயக பண்பு வந்து நிற்கிறது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சிவம் ஒன்றே அன்றி வேறு கண்டிலேன் கண்டீரேல் பெரியர்கள் விளம்பீர். இதுதான் அவரோட தகைமை. பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்வோம் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமை மிக்கவராக வள்ளல் பெருமான் இருக்கிறார். இதை நான் பார்த்துட்டேன், நான் உணர்ந்துட்டேன். ஆனால் இதை விட சிறப்பாக வேறு ஏதாவது இருந்தால் பெரியர்கள் விளம்பீர் அப்படிங்கிறாரு. இதை விட சிறப்பாக இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் தான் பெரியவங்க, என்னை விட நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏனென்றால் அதையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த ஜனநாயக பண்பு, பெருந்தன்மை, பெரிய மனசு எல்லாம் நம்ம வள்ளல் பெருமான்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறதைத்தான் நீங்கள் கேட்டாகணும். பாருங்க, அன்புதான் சிவம், அன்புதான் தெய்வம்னு நான் சொல்லிட்டேன், இதுதான் என்னோட டிக்ளரேஷன், இதுதான் என்னோட கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலை. இதை விட சிறப்பாக வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா உங்களை நான் என்னை விட பெரியவராக ஏற்றுக்கொள்வேன், உங்களுடைய தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வேன். நான் உணர்ந்த அந்த நாதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம் இதையெல்லாம் விட நீங்கள் சொல்கிற தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த தயை, கருணை, அந்த பெருந்தன்மை, இதுதானே வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அன்பு. எனவே அவர் கையில் குச்சி எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத நீ கேளு என்று சொல்லவே இல்லை. நான் இப்படி உணர்ந்திருக்கேங்க, உங்கள்கிட்ட அதை விட சிறப்பாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, அன்பை விட சிறப்பான, அன்பை விட உயர்வான, அன்பை விட பொலிவான, அன்பை விட புனிதமான வேறு ஏதாவது ஒரு இறை வழிபாடு, இயற்கை வழிபாடு, உயிரின் அடையாளம் இருக்கா என்ன உலகத்தில்? இல்லை இல்லை. எனவே தான் நம்முடைய வள்ளல் பெருமானின் சன்மார்க்கம் என்பதை இன்றளவும் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது, இனியும் கொண்டாடும். நாம் அத்தனை பேரும் சன்மார்க்கிகளாக மாறுவதற்கு அன்பே சிவம் என்கின்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.